ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। நம்ம போன வாரம் சுகர் ஜனகரை பார்க்க போறார். அங்க போற இடத்துல 2 இடத்துல ஸ்டாப் பண்றார். அப்புறம் அவருக்கு ஒரு உத்தியானம், அதாவது ஒரு கார்டன்ல இருக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது. அந்த கார்டன்ல அவர் இருக்கிறச்ச அந்த ஒருத்தர் வந்து அந்த ஜனகருடைய சபையை சேர்ந்தவர் ஒருத்தர் அவருக்கெல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ண சொல்லி சில பன்னிப்பெண்களை எல்லாம் அனுப்புறா. அவெல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இவரும் அந்த உபச்சாரங்கள்லாம் வாங்கிட்டு நித்தியப்படி என்னென்ன கர்மா இருக்கும் அந்த நித்திய கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மீன்வைல் அங்க இன்னும் மற்ற சில பெண்கள்லாம் வராங்க. ராஜ சேவை செய்யும், நாட்டிய சங்கீதம் இதெல்லாம் தேர்ச்சியான பெண்கள் அவங்க எல்லாம் அங்க ஏற்கனவே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தப்புறத்து மங்கையர்கள்லாம் அங்க வராங்க. அந்த நந்தனவனத்துக்கு வந்துட்டு அவருடைய அழகை பார்த்து அந்த அழகுல மயங்கிடுறாங்க. இதுவும் ஒரு ரிஷி ஒரு மகனா இருந்தா டெஃபினட்டா ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு பிரம்ம தேஜஸ் இருக்கும் இல்லையா. இந்திரிய நிகிரகம் உடையவர் சுகர், ஏற்கனவே வைராக்கியத்துடன் வாழறவர். சோ அந்த மாதிரி இருக்கிறவரை பார்க்கும்போது ஒரு தேஜஸை பார்த்து அழகனாவும் இருக்காரேன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட மயங்கி அவருடைய அட்டென்ஷன் தனக்கு வேணும்னு ஒவ்வொருத்தரையும் போட்டுண்டு ஒவ்வொருத்தையும் அவர் எப்படியெல்லாம் வந்து தன் பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பலாம் அப்படின்னு ஏதேதோ பல விதமான எஃபர்ட்லாம் எடுக்கிறாங்க. அவருக்கு குண்டலங்கள்லாம் எடுத்து வந்து கொடுக்கறது, ஆபரணங்கள் கொடுக்கறது, அருமையான மெத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் அவரை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு தெரியாது. அப்கோர்ஸ் இவர் ஒன்னும் அதுக்காக ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கல. ஆனாலும் அவருடைய கவனம் அதுல போகல. அவர் தன்னுடைய சந்தியாவந்தன அனுஷ்டானம் பண்றது, அப்புறம் தியானம் பண்றது, அதுக்கப்புறம் அவருடைய நித்திரையில கொஞ்ச நேரம், இப்படியாக அவர் ஒரு டிசிப்ளின் லைஃப் நித்திய கர்மாலாம் வச்சுட்டு இருக்கார். அதையே பண்ணிட்டு இருக்கார். இத ஜனகருக்கு இது தெரியறது. உத்தியானவனத்தில் சுகர் ஒழுக்கசீலராக தங்கியிருப்பதை அறிந்த ஜனக மன்னன் அந்தணர்களும் அமைச்சர்களும் புடைசூழ அந்த வனத்திற்கு சென்று சுகமுனிவரை வணங்கி முறைப்படி உபசரித்து அவருக்கு கோதர்ஷனம் செய்துவித்து வேத விதிப்படி அவரை பூஜித்தான். அவனுடைய உபச்சாரங்களை எல்லாம் சுகர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். பிறகு ஜனக மகாராஜன் அவரை நோக்கி, முனிவரே, தங்கள் கிருபையால் செங்கோல் செலுத்தி வருகிறேன். இனி தங்களுடைய க்ஷேமங்களை சொல்ல வேண்டும். வியாசரின் அருமை மைந்தரே, தவ வலிமையால் சூரியனை போல் பிரகாசிக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் ஒன்றிலும் ஆசை இல்லாதவராக தோன்றுகிறது. ஆகையால் நீங்கள் இங்கு வந்த காரணத்தை தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தது. அதுக்கப்புறம் சுகர் என்ன சொல்றாருங்கிறத இப்ப பார்ப்போம். அம்மன்னனை நோக்கி, ஜனக மகாராஜனே, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்னும் 4 வித ஆசிரம வாழ்க்கைகளில் கிரகஸ்தாசிரமே சிறந்தது என்று என் தகப்பனார் புகழ்ந்து உரைத்து என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தம்மால் முடிந்தவரை கட்டாயப்படுத்தினார். நானோ கிரகஸ்தாசிரமத்தில் ஏற்படும் சம்சாரம் பந்தத்தையே தரும் என்று கூறி அதை ஏற்க மறுத்தேன். அவரோ என்னை விடாமல்
சம்சாரத்தினால் பந்தம் ஏற்படாது என்று கூறி அதற்கு எத்தனையோ காரணங்களை சொன்னார். அப்படி அவர் சொல்லியும் நான் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட சம்மதிக்காமல் திடச்சித்தமாக இருந்தேன். அதை கண்ட என் தகப்பனார் என்னிடம், நீ யோசிக்காதே, உடனே மித்திலை நகருக்கு செல். அங்கு ஜனகர் என்னும் ஒரு மாமன்னர் ஜீவன் முக்தராகவும் விதேகியாகவும் விளங்கி வருகிறார். அவர் சம்சார வரியில் சிக்கிக் கொள்ளாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறார். அவரை நீ நேரில் கண்டு பேசி வந்தால் உனக்கு சம்சார பயம் நீங்கும். கல்யாணம் செய்து கொள்ள பயந்து தவம் செய்ய முற்படும் நீ அதன் பிறகாவது கிரகஸ்தாசிரமத்தில் பயம் நீங்கி நல்ல விதமாக திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்திருப்பாய் என நினைக்கிறேன். இதில் உனக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஜனக மகாராஜனையே கேள் என்று கூறினார். அதை கேட்டதும் நான் பெரும் வியப்படைந்து ஜனக மகாராஜனான உம்மை பார்ப்பதற்கு பேராவல் கொண்டேன். அதனால்தான் மலைகளையும் நதிகளையும் காடுகளையும் கடந்து நடந்து வந்து தங்களை காண வந்தேன். நான் மோட்சத்தில் விருப்பமுடையவன். அந்த மோட்ச சுகத்தை தரவல்லது எது? தவமா, தீர்த்த யாத்திரையா, சாந்திராயண விரதமா, யாகமா, வேதனூர் விசாரணையா, தியானமா? இவைகளில் எது? அதை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த கொஸ்டின் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிறது. புராணங்கள்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனாலும் நான் சொல்றேன். புராணங்கள் படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப பெத்தலா இருக்கே, இது எப்படி நடக்கும், சிச்சி என்ன இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள்லாம் மனுஷர்கள் தான். அவங்கெல்லாம் தேவர்களாக இருந்தாலும் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விதத்துல தவறுகள் செய்யறவங்க இருக்காங்க, எத்தனையோ விதத்துல குழம்புறவங்க எல்லாம் பாக்குறோம். ஏன்னா எல்லாருமே ஜீவர்கள் தான். அஜ்ஞானம்னு இருக்கிற வரைக்கும் ஒரு ஜீவனுக்கு எப்ப வேணாலும் குழப்பங்கள் வரலாம், எப்ப வேணாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதுவும் இல்லாமல் இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா, புராணத்துல இந்த சுகமுனிவருடைய இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வேதாந்தம் படிச்சுட்டா எங்க புள்ள சன்னியாசி ஆயிடுவான் அப்படின்னு நிறைய பயம் இப்போ உண்டு. ஐயோ வேதாந்தம் அதெல்லாம் வேண்டாம், பட் அப்புறம் எதுலையுமே இஷ்டம் இருக்காது, அப்புறம் கல்யாணமே பண்ணண்டான்டுருவான், அப்புறம் என்ன ஆறுது, இதெல்லாம் வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்லாம் நினைச்சு நிறைய பேர் குழந்தைங்களை வேதாந்தத்துக்கே அனுப்ப மாட்டாங்க. இது குருகுலத்திலேயே நாங்க பார்த்திருக்கோம். சுவாமிஜி கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அழுவாங்க எங்களுக்கு வேணும்னு, பேரண்ட்ஸ் தரத்தரன்னு இழுத்துன்னு போவாங்க. இதெல்லாம் குருகுலத்துல நாங்க அடிக்கடி பாக்குற சீன் இதெல்லாம். அப்பெல்லாம் நினைச்சுப்போம், அப்பா நம்ம அப்பா அம்மா எல்லாம் எவ்வளோ நல்லவங்க, நம்மள இங்க இருக்க விட்டுருக்காங்க, படிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு அப்போ உடனே தெரியாது, பட் லேட்டர் ஆன் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப புண்ணியம் பண்ணிமோ அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் அழுது பிடிவாதம் பிடிச்சு அழிச்சுன்னு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, வேதாந்தம் படிச்சுட்டான்னா பொறுப்பு இல்லாம போயிடுவான், வேதாந்தம் படிச்சான்னா உத்தியோகத்துக்கு போக முடியாது, வேதாந்தம் படிச்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அப்புறம் சன்னியாசி ஆயிடுவான், பிரம்மச்சாரியா இருந்துடுவான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அப்புறம் பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி யாரு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த காரணத்துக்காகவே வேதாந்தம் படிக்க விடுறது இல்லை. இன்னொன்னு இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா, இவர் கிரகஸ்தாசிரமம் வேண்டாம், கிரகஸ்தாசிரமம் பந்தம்னு இவர் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்கு. எனக்கு சாஸ்திர தான் படிக்கணும், எனக்கு மோட்சம் தான் வேணும், எனக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்தால் எனக்கு பந்தம் வந்துடும், இந்த பந்தத்தை வச்சுட்டு யாரு இருக்கிறது, யாரு கட்டிட்டு அழறது, இதெல்லாம் இது துக்கம் தான் கொடுக்கும் சம்சாரம். கிரகஸ்தாசிரமம் சம்சாரம் அல்ல, கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமம் துக்கத்துக்கு தான் காரணம், அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தா இங்க வந்திருக்கார். இப்ப இவருக்கு ஜனகர் திருமணமா ஆனவர், குழந்தைகளும் இருக்கா, பெரிய ராஜ்யம் இருக்கு, இத்தனை சுகமும் இருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல சும்மா கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பாட்டுக்கு இருக்காரு இல்ல, அத்தனை போகமும் ஜனகருக்கு இருக்கு. இத்தனை போகமும் வச்சிருந்து
இத்தனை சுகங்களையும் வச்சுண்டு ஒருத்தனால ஜீவன் முக்தனாக, அதாவது ஒரு மோட்ச இச்சையுடன், மோட்ச இச்சை இல்ல, ஜனகருக்கு மோட்சமே, அவருக்கு ஞானம், அவர் ஞானி, எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான். கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு வேதாந்தம் படிக்க முடியாது. வேதாந்தம் படித்தால் கிரகஸ்தாசிரமத்தை விட்டுதான் போகணும், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அது தவறான எண்ணம். கிரகஸ்தாசிரமத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறது பகவத்கீதையில பகவான் நிறைய சொல்லியிருக்காரு. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு ஒரு ஃபேமிலியே அதுல இருக்கலாம், கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே அதன்படி வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்ல எனக்கு மோட்சம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறது உண்டு. மோட்சத்திற்காக சந்நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஞானிகள் அல்ல, ஆனாலும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா பலவிதமான கர்மா எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நித்திய கர்மாக்கள்லாம் உண்டு. நித்திய நைமித்திக கர்மத்தெல்லாம் விட்டுட்டு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடாது, அது மகா பாவம். ஒரு கிரகஸ்தனுக்கு என்னென்ன கர்மா இருக்கோ அதை அவன் பண்ணிதான் ஆகணும். சில பஞ்ச யஜ்ஞம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணணும், எல்லாருக்குமே உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் சம்பாதிச்சோன்னு வாழறதும் அதுவும் ஒன்றும் நல்லபடியான வாழ்க்கை கிடையாது. அப்படி கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நியமப்படி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் இனஃப் டைம் இருக்காது அவனுக்கு. கிரகஸ்தாசிரமத்துல வெறுப்புங்கிறதுனாலயோ கிரகஸ்தாசிரமம் பந்தம்ங்கிறதுனாலயோ அல்ல, நம்ம கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா நமக்கு பல கடமைகள் உண்டு. அந்த கடமைகளுக்கு இடையில நான் சாஸ்திர சிரவணம் பண்ணணும், குருவுக்கு சேவை பண்ணணும்னா அது சரியா எனக்கு டைம் பத்தாது. எனக்கு ஃபுல் டைம் எனக்கு சாஸ்திர சிரவணத்துக்கு தான் வேணும். அந்த காரணத்துக்காக நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் எடுத்துக்கிறது உண்டு. அந்த மாதிரி சன்னியாசிகளாக இருந்து ஒரு குரு கிட்ட போய் படிக்கிறவர்களும் அலௌடு. அதுவும் நம்மளுடைய தர்மத்துல அதுக்கும் பர்மிஷன் இருக்கு. இப்ப இவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் கேட்க போறார். ஜனகரும் அதுக்கு நிறைய பதில் சொல்ல போறார். அவர் சொல்ற பதில் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வேதாந்தம் தான். இந்த கேள்விகள் எல்லாருக்குமே ஏற்படுற விஷயம். ஏற்படுற ஒரு மனசுல ஏற்படுற ஒரு கேள்விகள் தான். நான் மோட்சத்துல விருப்பம் இருக்கு, என்ன அந்த மோட்ச சுகத்தை மோட்ச சுகம்ங்கிறத விட்டுரும், மோட்சத்தை தரவல்லது எது? தவமா? ஏன்னா நம்ம நிறைய கதைகள்லாம் படிக்கிறோம், இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கும்போது அவர் அந்த ராமாயணம் படிச்சீங்கன்னா விதவிதமான தபஸ்விகளை பத்தி சொல்லுவாங்க. நமக்கு அப்பா தலைய சுத்திடும், அடேங்கப்பா இப்படி எல்லாம் கூட தபஸ் பண்ணுவாங்களான்னு. தபஸ் இருக்கு. தபஸ்னா சும்மா, அதாவது நான் நிறைய பேருக்கு சொல்றது என்னன்னா, டெய்லி நான் குளிக்காம சாப்பிட மாட்டேங்கிறதே தபஸ் தான். அப்புறம் இந்த இந்த விளக்கேத்தாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது ஒரு தபஸ் தான். நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க, நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. மடி அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா டெய்லி நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல், சாமிக்கு விளக்கேத்தாமல், இந்த ஸ்லோகம் சொல்லாமல், இதை பண்ணாமல் வாயில் ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு தபஸ். நமக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய தபஸ் தெரியுமா? கடைசி காலம் வரைக்கும் அது விடவே மாட்டாங்க. அது மடியா இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது ரொம்ப பெரிய தபஸ். நம்ம இன்னைக்கு இதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, அவங்க பண்றது சரியா இல்ல அப்படின்னு நினைச்சா, அப்கோர்ஸ் அவங்களும் நம்மள உபதிரவம் பண்ணக்கூடாது ஓவரா, ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய தபஸ். அதையும் விட பெரிய தபஸ் எல்லாம் நமக்கு பெரியவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. தபஸ்வியாக வாழறதுன்னே தபஸ் இருந்தவங்க. மோட்சத்தை தரவல்லது தபசா, தவம் செய்வதா? தீர்த்த யாத்திரையா? ஏன்னா நிறைய நம்ம படிக்கிறோம், அந்த அந்த க்ஷேத்திரம் விசேஷம், இந்த க்ஷேத்திரம் விசேஷம், இந்த நதி, அந்த குளத்துல ஸ்நானம், அந்த குண்டத்துல ஸ்நானம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாமே மன சுத்திய தரக்கூடிய விஷயங்கள் தான். அது டெஃபினட்டா தீர்த்த யாத்திரையெல்லாம் அதுக்காக அதுவே ஒரு பெரிய தபஸ். இந்த இடங்களுக்கு போறோம்,
சாந்திராயண விரதமா, அது ஒரு சில விரதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை பத்தி எனக்கு அவ்வளவு டீட்டெயில் தெரியாது. அப்புறம் யாகமா, யாகங்கள் பண்றதா, இல்ல வேத நூல் விசாரணையா, மீன்ஸ் சாஸ்திர சிரவணமா, தியானமா. இப்ப எல்லாருக்குமே மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ ரொம்ப எல்லாருக்குமே அதுல ஒரு இச்சை இருக்கு, மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் இவைகளில் எது எது எனக்கு மோட்சத்தை தரும், எனக்கு தெளிவா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஜனகர் கூறலானார், மோட்சத்தில் விருப்பமுடையவன் செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்கிறேன், கேளுங்கள். பிறவியில் பிராமணனாக பிறந்தவன் சாஸ்திர விதிப்படி உபநயனம் செய்து வேதத்தை கற்பதற்காக குருகுலவாசம் செய்ய வேண்டும். வேதாந்தங்களை எல்லாம் நன்றாக கற்று தெளிந்த பிறகு குரு தட்சிணை வழங்கிவிட்டு அவரிடத்தில் விடை பெற்று திரும்பி வந்து நல்ல குலத்தில் பிறந்த நல்லதொரு கன்னியை கல்யாணம் செய்து கொண்டு மனைவியுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் நியாயமான வழிகளில் பொருளை தேடி பேராசையை ஒழித்து கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து மகிழ்ந்து நித்திய கர்மங்களை, அக்னிஹோத்திரம் முதலான கர்மங்களையும் ஒழுங்காக அனுசரித்து முடித்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து சிறிது காலம் அவ்வாழ்க்கையிலே இருந்து வருவதே கிரகஸ்தாசிரம தர்மமாகும். அதன் பிறகு வானப்பிரஸ்தாசிரமத்தில் பிரவேசித்து கடுந்தவத்தால் கர்மம் முதலான 6 குணங்களையும் வென்று மனைவியை மகனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அக்னிகளை தன்னில் ஆரோகணித்து கொண்டு பிறகு 4வது ஆசிரமமாகிய சந்நியாச ஆசிரமத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதில் சாந்தனாகவும் தூயனாகவும் வைராகியம் உடையவனாகவும் இருக்க வேண்டும். ஆசையற்றவன் தான் சந்நியாசத்திற்கு அதிகாரியாவானே தவிர ஆசைகளை உடையவன் ஒருபோதும் அதற்கு உரியவனாக ஆக மாட்டான். இதுதான் வேதத்தில் கூறியுள்ள விதிமுறையாகும். இதில் ஒரு தவறு நேர்ந்தாலும் பயனில்லாமல் போய்விடும். சுகமுனிவரே, வேதத்தில் மொத்தம் 48 வாழ்க்கை முறைகளான சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 40 கிரகஸ்தனுக்கு உரியன. மீதமுள்ள 8 மோக்ஷகாமிக்கு உரியன. இந்த 48 கர்மங்களையும் தர்மநெறி தவறாமல் செய்கிறவன் தான் மோட்சத்துக்கு உரியவனாவான் என்பது தெளிவாகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஈடுபட்டு தர்மங்களை விதிப்படி செய்வது அவசியமாகும். இப்போ இதுல இவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, பிறவியில் பிராமணனாக பிறந்தவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிராமணனை பத்தி சொல்றார். காரணம் என்னன்னா, வேதமும் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் முதல் ஆக்சஸ் யாருக்குன்னு பார்த்தோம்னா பிராமணனுக்கு தான். ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் பிராமணனை பத்தி சொல்றாருங்கிறது முதல் காரணம். ஏன்னா வேத அத்தியனம் பண்றான். வேத அத்தியனம் பண்ணும்போது வேதாந்த அத்தியனமும் பண்றான். உபநிஷதங்கள், பிரகரண கிரந்தங்கள்னு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அத்தனையுமே அத்தியனம் பண்றான். அதனால அவனுக்கு ஓரளவுக்கு அந்த வேதத்துல இருக்கிற அர்த்தங்கள் தெரியும். ஏன்னா பாஷ்யம் தெரியறதுனால அவனுக்கு ஆபாத்த ஞானம், அதாவது பேப்பர் பேக் நாலேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கு, உபநிஷத்து இருக்கு, அதுல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா பிராமணனுக்கு தான். அது ஒரு ரீசன் பிராமணனே முதல்ல சொன்னதுக்கு. 2வது, பிராமணனுக்கு கர்மா ரொம்ப ஜாஸ்தி. டிசிப்ளின் லைஃப் பயங்கரமா இருக்கும், ரொம்ப சிவியர். அந்த டிசிப்ளின் லைஃப்ல வாழும்பொழுது தானாகவே ஒரு பக்குவம் ஏற்படுறதுக்கு அவனுக்கு முதல்ல நிறைய சான்சஸ் இருக்கு. இட்ஸ் a very disciplined life. And also ஈஸ்வர ஆராதனை அது அவனுக்கு ஜாஸ்தி, மற்றவர்களை விட பிராமணனுக்கு ஜாஸ்தி. ஏன்னா வேலையே அதுதானே, படிக்கிறது, தியானம் பண்றது, ஈஸ்வர உபாசனை பண்றது, ஹோமம் பண்றது, மற்றவங்களையும் ஹோமம் செய்ய வைக்கிறது, படிக்கிறது, மற்றவங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கறது, இப்படியே அவனுடைய சிந்தனை பூரா அதுலதான். அதனால்தான் ஒரு பிராமணன் சம்பாதிப்பதில் அவனுக்கு மனசு போகக்கூடாது. அதனாலதான் அவனுக்கு சம்பாதிப்பதில் மனசு போயிடுச்சுன்னா இதெல்லாம் விட்டு போயிடும்.
ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரியே அவன் ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையை. ஆனா அதனாலதான் வந்து பிராமணனுக்கு தானம் பண்ணுவது விசேஷம்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த காரணத்தாலதான். ஏன்னா அவன் தானாக போய் சம்பாதிக்க மாட்டான். அதனாலதான் பிராமணனுக்கு தட்சிணை நிறைய கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம், அவன் தட்சிணை வாய் விட்டு கேட்க கூடாது. மற்றவர்கள் என்ன கொடுக்குறார்களோ அதை வாங்கிக்கிறது. ஏன்னா அந்த ஆசையும் வந்துடக்கூடாது. வந்துடுச்சுனால் அவளால வாழ முடியாது. கவனம் பணத்துல என்னைக்கு வருமானத்துல கவனம் போயிடுச்சுன்னா எல்லாமே பாருங்களேன். எனி எஜுகேஷன் எனிதிங், இப்போ ஒரு டான்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஏதோ பெயிண்டிங்கோ, எந்த கிளாஸ் வேணா, ஈவன் எஜுகேஷனே பாருங்களேன். வருமானத்துக்காக நான் இதை பண்றேன்னு சொன்னா அதுல கவனம் இருக்காது. கவனம் வந்து நான் இத்தனை கிளாஸ் எடுத்தேன், இவ்வளவு பண்ணினேன், இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு எக்ஸ்ட்ரா அவர்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பணம் கொடுங்கோ, வை ஷுட் ஐ கம் ஆன் சாட்டர்டே, வை ஷுட் ஐ கம் ஆன் சண்டே, இந்த கேள்விகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சங்கீதம் கூட ஒரு அவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டாதான் சங்கீதமே சொல்லி தருவான். அதுக்கும் வந்து அருகதை பார்த்துதான் சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சங்கீதம் வந்து ஈஸ்வர ஆராதனையோட சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால அதெல்லாம் வந்து சிஷ்யர்களா தட்சிணை கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த பிராமணன் சொல்ல வேண்டியது காரணம், நிறைய கர்மா பண்ணி 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 என்ன ஆகும் அவனுக்கு. அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவன் கர்மாவே சத்தியம்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்கு. என்னதான் ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்ந்தாலும் கூட கர்மா இருந்தாலே போறோம். கர்மாவின் மூலமாக நான் எது வேணா, அப்ப புண்ணியத்திலேயே கவனம் போயிடும். பணம் சம்பாதிக்கிற கவனத்துல இருந்து கவனம் வந்து புண்ணியம் சம்பாதிக்கிறதுல போயிடும். ஆனாலும் குருமார்கள்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால்தான் ஒரு மாசத்துக்கு மேல வேண்டியதுக்கு வேண்டிய பணமோ இல்ல ஈவன் அரிசி பருப்பு வாட்டவர் ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பிராமணன் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்புறம் வேத அத்தியனம் பண்ணிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. நன்றாக கற்று பிறகு குரு தட்சிணை வழங்கிவிட்டு, சோ பூணல் போட்டுட்டு குரு கிட்ட போய் படிச்சுட்டு வந்து திரும்பி வரும்பொழுது அதுல வேதாந்த சிரவணமும் இருக்கும். சோ குரு கிட்ட இருந்து வரும்பொழுது தட்சிணையை கொடுக்கணும். தட்சிணை கொடுத்துட்டு தான் நற்குலத்தில் பிறந்த தைத்திரியோபநிஷதம் சொல்றது, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மா வியவச்சேசின்னு இருக்கு. அதாவது ஆச்சாரியனுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு தட்சிணையை கொடுத்துட்டுதான் நீ குழந்தைகள் திருமணம் குழந்தைகளை பத்தி யோசிக்கணும். குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கு. திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. நீ திருமணம் பண்ணினப்புறம் தான் அவன் சம்பாதிக்கிறதுக்கான அருகதை உள்ளவதான ஆகிறான் இல்லையா? சோ திருமணம் பண்ணி கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்த அப்புறம் ஓரளவுக்கு கைக்கு பணம் வந்த அப்புறம் நீ முதல்ல குருவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறத பத்தி யோசிக்கணுங்கிறாரு. ஏன்? ஏன்னா அதுக்கு முதல்லயே குழந்தைய பெற்றுட்டா அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடும். அதனால முதல்ல நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு அருகதையானவனா ஆகி சம்பாதிச்சு குருவுக்கு தட்சிணை கொடுத்துட்டு அப்புறம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது வாழ்க்கையில் நியாயமான வழிகளில் பொருளை தேடி அப்படின்னு தர்ம மார்க்கமா, தர்மத்தின் வழி என்ன பொருள் வேணுமோ அதை பேராசையை ஒழித்து கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்தல். இன்ஃபேக்ட் இந்த கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்தல் அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாருக்குமே இருந்தது. ஜென்ரலி இப்ப கூட நீங்க கிராமப்புறங்கள்ல, நான் சொல்றது ரொம்ப உள்ள இருக்கிற கிராமங்கள்ல போனீங்கன்னா எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு ஏழைன்னு நினைப்பாங்க. பட் அவங்க ஏழை கிடையாது. There is a difference between poor and difference between being happy with what you have. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்குறது. இன்னைக்கு சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளவுதான், எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கு, இருக்க இடம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, உடுத்துறதுக்கு துணி இருக்கு, போறோம் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்கப்பா. கிராமத்து உள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்காங்க. கெட்டுப்போன கிராமம் எல்லாம் வந்து இந்த டிவி மத்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்நெட் இருக்கிற கிராமம் தான். மத்ததெல்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சூழ்நிலையே நல்லா இருக்கும் உள்ள போகும்பொழுதே. அப்புறம் என்ன சொல்ற, அந்த திருப்தியான வாழ்க்கை இப்போ எல்லாருக்கும் போயிடுதுங்கிறது ரொம்ப சத்தியம்.
பட் அந்த திருப்தியான வாழ்க்கையை வாழ்க்கை முறையாக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கத்தான் செய்தது. அப்புறம் கிடைத்ததை கொண்டு திருப்தியாகும் நித்திய கர்மாவில் அக்னிஹோத்திரம் முதலான கர்மா. ஓகே, இப்போ இவனுக்கு வந்து நித்திய அக்னிஹோத்ரி, நித்திய அக்னிஹோத்ரியா இருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. நித்திய கர்மா, அந்த நித்திய கர்மா இதெல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து விட்டு 4வது ஆசிரமத்துக்கு சந்நியாசத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். இன்னொரு என்ன சொல்ற, மனைவியை மகனிடத்தில் ஒப்படைத்து விட்டு. சோ இந்த மகன் என்பவன் எதற்காக முக்கியமாக இருந்தான் அந்த காலத்துலன்னா, சந்நியாச ஆசிரமத்துக்கு போகும்போது தன் மனைவியை தனியாக விட்டுட்டு போறது சரியா இருக்காதுங்கிறதுனால தன் மகனிடத்தில். இந்த மகனிடத்தில்னு சொல்லும் பொழுது அப்ப மகன் இல்லாதவர்கள் என்ன பண்ணார்கள்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சாதாரணமா மகனுடைய இச்சை எதுக்காக எல்லாருக்கும் இருந்ததுன்னா, முதல் கடமை ஒரு தந்தைக்கு வந்து சந்நியாச ஆசிரமத்தில் விருப்பம் இருந்தால் தன் மனைவி மகனுடைய பொறுப்புல விட்டுட்டு போற ஒரு பொறுப்பு இருந்திருக்கு. 2வது வந்து பித்ரு கர்மா, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது ஒரு கடமை இருக்கு. பித்ரு ரிணம்னு சொல்லுவோம், அது ஒரு கடன். பித்ருக்களுக்கு நாம் கடன்பட்டவர்கள், அந்த கடனை தீர்ப்பதற்கு ஒரு மகன் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மகன் வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்ததே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற முறை. இதுல ஒரு தவறு நேர்ந்தாலும் பலன் இல்லாமல் போய்விடும். ஒரு தவறுனா என்ன, கிரகஸ்தாசிரம அந்தந்த ஆசிரமத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழாமல் ஆறுமாறா போச்சுன்னா அப்புறம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது பிடிச்சது எதுவுமே பலன் இல்லாமல் போய்விடும். சோ வேதத்திலேயே, வேதம்னு சொல்றது நம்ம இதுல ஸ்மிருதிகள்ல 48 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. 48 சம்ஸ்காரத்துல இன்ஃபேக்ட் அந்த மீசை வழிக்கும் போது கூட ஒரு ரிச்சுவல் இருக்கு. அதே ஒரு ரிச்சுவலா பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ரிச்சுவல் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, ஒரு பிரேயர்ஃபுல் ஆட்டிடியூடோட ஒவ்வொரு ஸ்டேஜ், எவ்ரி ஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எல்லாருக்கும். இனிமே நீ குழந்தை இல்லப்பா, இனிமே உனக்கு வந்து நீ இந்த ஏஜ்க்கு வந்துட்ட, இந்த ஏஜ்ல இருந்து உனக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி, இப்போ ஒரு கல்யாணம்னா ஒரு ஈவெண்டா பண்ணும்பொழுது ஓ நமக்கு கல்யாணம் எடுத்து ஓகே அப்படின்னு மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஓ நம்ம காலேஜ்க்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ஒரு ஸ்கூல்ல வந்து இருக்கும்போது ஒரு எண்ட் ஆஃப் தி இயர் 10th முடிச்சுட்டா அது ஒரு பெரிய விஷயம், 12th முடிச்சா அது ஒரு மைல் ஸ்டோன், அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி முதல் தடவை மொட்டை அடிக்கிறது, முதல் தடவை வித்யாரம்பத்துக்கு கைய வச்சு எழுதுறது, எல்லாமே ஒரு beginning. A beginning means along with the beginning comes certain responsibilities and you are expected to have certain maturity அந்த ஏஜ்க்கு. சோ இனிமே நீ இப்படி இருக்கணும், இனிமே உன்னுடைய பொறுப்பு இப்படி, உன்னுடைய கவனம் இதுல இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி, அது ஒரு பிரேயர்ஃபுல்லா பண்ணி அதோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 48 சம்ஸ்காரங்கள் கிரகஸ்தனுக்கு இருக்கு. மிச்சம் இருக்கிற 8 வந்து சன்னியாசிகளுக்கும் மோட்சத்துல இச்சை இருக்கிறவர்களுக்கும் இருக்கு. ஆனா கிரகஸ்தாசிரமத்துக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க, ரூல்ஸ் டிசிப்ளின்ஸ் எல்லாம். இப்படிப்பட்டவன் தான் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்தவன் தான் மோட்சத்துக்கு தகுதியானவன் என்பது தெளிவாகிறது. ஏன் எப்படி தெளிவாகிறதுன்னா, இத்தனை சம்ஸ்காரம் பின் எதுக்காக சொல்லியிருக்காங்க, இத்தனை சம்ஸ்காரங்களும் சொல்லியிருக்காங்கன்னா இதன்படி நீ வாழணுங்கிறதுனால தானே சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் பண்ணினவன் மோட்சத்திற்கு உரியவனாக இருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஈடுபட்டு தர்மங்களை விதிப்படி செய்வது அவசியம். இங்க வந்து தர்மங்களை விதிப்படி செய்வதுங்கிறது அந்தந்த ஆசிரம தர்மத்தை குறிக்கிறது. இந்த போர்ஷன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், பிகாஸ் ஐ எம் டேக்கிங் இட் அஸ் an opportunity to talk about Vedanta and other things. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதை கேட்ட சுகர், ஜனக மகாராஜனே, பிறக்கும் போதே ஞான விஞ்ஞான உற்பந்தமான வைராக்கியம் ஹிருதயத்தில் வலிமையாக வேரூன்றி இருப்பவன் கிரகஸ்தாசிரமங்களில் எல்லாம் பிரவேசித்தே ஆக வேண்டும் என்பது அவசியமா?
அல்லது சந்நியாச ஆசிரமம் ஒன்றே அவனுக்கு போதுமா என்று கேட்டார். இது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி. சின்ன வயசுலயே ஒரு பற்றற்ற நிலைமையில இருக்கான். அவனுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் இத்தனையும் தாண்டிதான் சந்நியாச ஆசிரமத்துக்கு போகணுமா? நான் ஏன் ஸ்ட்ரெயிட்டவே சந்நியாச ஆசிரமத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. சுகரே, மனித உடம்பில் ஐம்புலன்களாலான இந்திரியங்கள் வலிமை பெற்றிருக்கும் காலத்தில் அவற்றை அடக்குவது என்பது யாராலும் இயலாது. இந்திரியங்கள் பரிபாகமில்லாதவனை, அதாவது நிகிரகம் இல்லாதவனை, தர்மம் தாம் செல்லும் வழிகளெல்லாம் இழுத்துச் சென்று ஆசையை கிளறி எழுப்பி அறிவை மயக்கி பலவாறாகவும் கெடுத்துவிடும். ஆகாரத்தில் இச்சை, சுகத்தில் இச்சை, நித்ரையில் இச்சை, இப்படி ஆசைகளில் எண்ணம் உண்டாகி சித்தத்தை கெடுக்கின்றன. முன்ஜென்ம பலனாலும் அவற்றை வெல்லுவது கடினம். ஆகையால் இந்த இந்திரிய இச்சைகளை ஒவ்வொரு ஆசிரமத்திலும் கிரமமாக ஈடுபட்டு அனுபவித்தே அவற்றை பற்றற்று துறக்க வேண்டும். உயர்ந்தது ஒரு இடத்தில் தூங்குபவன் சிறிது புரண்டாலும் கீழே வீழ்ந்து விடுவான். ஆனால் கீழே தூங்குபவனோ எவ்வளவுதான் புரண்டாலும் விழமாட்டான். அதுபோல சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கும்போது சபல புத்தி சிறிது புரண்டாலும் அவன் பிரஷ்டனாக விழுந்து விடுவான். மீண்டும் அவன் கடைத்தேறி எழுந்திருக்க மார்க்கமே இல்லை. சுகரே, ஒரு பழமரத்தின் அடிமரத்திலிருந்து ஊர்ந்து ஊர்ந்து சென்று பழங்களை உண்ணும் எறும்புகளை பார்த்திருக்கிறீர்களா? அவை அவ்வப்போது மிகவும் கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல ஊர்ந்து மேலே ஏறிச் சென்று சுவையுள்ள கனிகளை சிறிது சிறிதாக சுகமாக சாப்பிடுகின்றன. பறவைகளோ அந்த கனிகளை தின்பதற்காக அதிவேகமாக பாய்ந்து கனியின் அருகே சென்றும் கூட அங்கு ஏற்படும் சில இடையூறுகளால் மோதுண்டு சிரமப்பட்டு பழத்தை உண்டு அனுபவிக்க முடியாமல் பயனற்று போகின்றன. எறும்புகளோ அவ்வப்போது தமது சிரமத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டு யாதொரு இடையூறும் இல்லாமலேயே பழத்தை தின்று அனுபவிக்கின்றன. ஆகையால் யாராலும் தன் மனத்தை வெல்ல முடியாது. ஏனென்றால் மனதை காமம் முதலான ஆசைகள் விடாது. ஆகையால் ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஈடுபட்டு ஒவ்வொன்றையும் அனுபவித்தே அந்த மனதை சிறிது சிறிதாக அடக்கி பக்குவம் பெற வேண்டும். சாந்தனாகவும் அறிவுடையவனாகவும் ஆத்ம விசாரமுடையவனாகவும் இருக்கும் ஒருவன் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் லாபத்தில் சந்தோஷம் அடையாதவனாகவும் நஷ்டத்தில் துக்கப்படாதவனாகவும் அவன் சமபுத்தி உடையவனாகவே இருப்பான். எவன் வேத கர்மங்களை விதிப்படி செய்து அதன் பலனை விரும்பாமல் அதை ஈஸ்வரார்ப்பணம் செய்கிறானோ அவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமயமாய் ஆத்மானுபவத்தை அடைவான். இதில் சந்தேகமே இல்லை. என்னை பாருங்கள், நான் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டே எதேச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிலும் சுகம் என்பதோ துக்கம் என்பதோ சிறிதும் இல்லாமல் சமநிலையிலேயே இருக்கிறேன். எதிலும் பற்றற்ற தன்மையால் நான் ஜீவன் முக்தனாக விளங்குகிறேன். நான் அநேக விதமான போகங்களையும் அனுபவித்துக் கொண்டும் ஆட்சி விவகாரங்களை செம்மையாக நடத்தி கொண்டும், ஆனால் அதே சமயத்தில் அவற்றில் சற்றுமே விருப்பமில்லாமல் பற்றற்று இருக்கிறேன். அதுபோலவே நீங்களும் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு எல்லா கடமைகளையும் சரிவர செய்து அவற்றில் பற்றற்றும் அவற்றின் பயன்களை விரும்பாமலும் என்னை போல் ஜீவன் முக்தராக இருங்கள். எது காணப்படும் பொருளோ அது பந்தத்தை விளைவிக்கக்கூடியது. எது காணப்படாத பொருளோ அது பந்தத்தை விளைவிப்பதில்லை. இவ்விஷயங்களை சுட்டிக்காட்டி அறியும் மனமே சுகதுக்கங்களுக்கெல்லாம் மூல காரணமாகும். காணப்படாத பொருள் பரமாத்மா ஆகும். அந்த பரமாத்மா கண்ணிற்கு புலப்படாததாகவும் சலனமற்றதாகவும் நிர்மலமானதாகவும் விளங்குவதால் அதை அனுமானம் ஒன்றால் மட்டுமே அடைய முடியும்.
பந்தப்படுத்தக்கூடிய மனமானது அந்த பரமாத்மாவை பந்தப்படுத்தாமல் நிர்மலமாக விளங்குமானால் எல்லாமுமே நிர்மலமாகிவிடும். மனதில் மலம் நீங்காத ஒருவன் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினாலும் ஒரு பலனும் இல்லை. ஆகவே ஜீவாத்மாக்கள் அடைய வேண்டிய மோட்ச பந்தங்களுக்கு காரணம் தேகமோ ஜீவாத்மாவோ இந்திரியங்களோ அல்ல, மனம்தான் முக்கிய காரணமாகும். பரமாத்மா சம்பந்தப்பட்ட ஜீவாத்மா ஆனவன் ஒருபோதும் பந்தப்பட மாட்டான். ஆகையால் மனோ சம்பந்தத்திலிருந்து ஒருவன் நீங்கி விடுவானாகில் பற்றுதல் துரத்தல் என்னும் விகற்பங்களுக்கு அவன் ஆளாகாமல் அமைதி அடைவான். பகைவன் நண்பன் என்கின்ற பேதங்கள் எல்லாம் மனதில்தான் இருக்கின்றன. ஒரே பொருளிடம் பேத அபேதங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்றால் மனம் விகாரப்பட்டு இரண்டாக பார்ப்பதாலேதான். அத்தகைய மனோவிகல்பம் எனக்கில்லை. அதனாலேயே நான் ஜீவன் முக்தனாக விளங்குகிறேன். சுகரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காப்பதற்காகவே வேதங்களில் அங்கங்கள் பலவாறாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவ்விதம் தர்மத்திற்காகவே ஏற்படுத்தியவற்றை மீறுவது தர்மமாகாது. தர்மம் நாசமானால் வர்ணாசிரமங்கள் கெடும். ஆகையால் வேத முறைப்படியான வழியில் வாழ்வதே சுகமளிக்கும் என்றார் ஜனக மன்னர். இது கொஞ்சம் நான் இன்னும் ஃபர்தரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிறக்கும் போதே ஒருத்தனுக்கு வைராக்கியம் இருந்தாலும் அவன் சன்னியாச ஆசிரமத்துல இருந்துதான் மத்த ஆசிரமங்களை தாண்டிதான் வரணுமா? அவன் நேரடியா சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடாதா, போகக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு ஜனகர் என்ன சொல்றாருன்னா, மனித உடம்பில் 5 புலன்கள் இந்திரியங்கள் இருக்கு. இந்த இந்திரியங்கள் ரொம்ப வலிமையானது. வலிமையான காலம் இளமை காலம். இளமை காலம்ல நம்ம இதிகாசங்கள்லாம் படித்தோமானால் எத்தனையோ வயசுல கூட ரிஷிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுறது. அதுல முக்கியமா இளமை காலம்ங்கிறது அந்த நேரத்துல எல்லாவற்றையுமே அனுபவிக்கணுங்கிற ஒரு இச்சையை பகவான் நேச்சுரலாவே கொடுத்திருக்காரு. பராஞ்சிகாணி வியத்ருணத் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன்னு கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. பகவான் நம்மளை அழிக்கிறதுக்குன்னே இந்த இந்திரியங்கள்லாம் வெளியில போகும்படி வச்சிருக்காரு போல இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அந்த மந்திரம். தஸ்மாத் பராங் பஷ்யத்தினா அந்தராத்மன். அதனால்தான் நம்மளுடைய இந்திரியங்கள் வெளியே பார்த்துட்டு இருக்கு, உள்ள பார்க்க மாட்டேங்கிறது, பரமாத்மாவை கவனிக்க மாட்டேங்கிறது. வேணும்னே பகவான் நமக்கு அப்படி வச்சுட்டார், அழிக்கணும்னே வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கும் அந்த மந்திரம். இதுல அந்த மாதிரி சமயத்துல இந்திரியங்கள் நம்ம சொன்னபடி கேட்காது. அது என்ன படும், தாம் போற வழியெல்லாம் நம்மளை இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல முன்ஜென்ம பலன் இருக்கு, முன்ஜென்ம புண்ணியம் எல்லாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் கூட ஒன்னும் நமக்கு அந்த நேரத்துல அனுகூலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி மனசு பலவிதமாக ஓடும். அதனால எல்லா ஆசிரமத்திலையும் கிரமப்படி வாழறது பெட்டர். கிரகஸ்தாசிரமம் முக்கியம். சாதாரண கிரகஸ்தாசிரமே மோட்சத்துக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க முந்திலாம். இப்ப அந்த மாதிரி சொல்றது இல்லை. கிரகஸ்தாசிரமம் அதனால்தான் கல்யாணம் 10 நாள் 3 நாள் 1 வாரம்லாம் ஏன் வச்சிருந்தாங்கன்னா அத்தனை கர்மா இருந்தது. அவ்வளோ ஒரு ரிலிஜியஸ் டிசிப்ளினா அது ஒரு முக்கியமான ஒரு சம்ஸ்காரமா இருந்தது. ஸோ தி மேரேஜ் ஆல்சோ வாஸ் ஃபார் மோக்ஷா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த பர்சியூட்ல இருக்கணுங்கிறது தான் மேரேஜுடைய இன்டென்ஷன். ஸோ அந்த மாதிரி கிரமமா போறது நல்லது. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. மேல படுத்துட்டு இருக்கவன் ட்ரெயின்லயே பாருங்க, மேல படுத்துட்டு இருக்கிறவன் கீழே விழுந்தா என்ன ஆகும்? கீழே தூங்கிட்டு இருக்கிறவன் தரையில தூங்குறவன் எவ்வளவு புரண்டாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஸோ மேல இருந்து கீழே உச்சத்துல இருந்து கீழே வந்தா ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு தவறு ஆனாலும் கூட, பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் கூட மற்றவங்க அதை பெருசுபடுத்த மாட்டாங்க. ஆனா இதே நீ சன்னியாச ஆசிரமத்துக்கு போய் ஒரு சின்ன தவறு சன்னியாசிகளையும் ரிஷிகளையும் குழப்பிக்க வேண்டாம். ரிஷிகள் சன்னியாசிகள் அல்ல. சன்னியாசி ஆசிரமத்துல போய்
ஒரு தவறு நடந்தா, தவறே நடக்கலைன்னா கூட யாராவது ஒரு ரூமரை கிளப்பி விட்டா கூட 10 வருஷம் 15 வருஷம் சாகுற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். என்ன பண்றது? விடா நம்ம மறந்தாலும் அவனுங்க சுத்தி இருக்கிறவங்க மறக்க மாட்டாங்க. நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. சன்னியாச ஆசிரமத்துல ஒன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். அதுக்கு அவர் இன்னொரு அழகா சொல்றாரு, ஒரு பழத்தை சாப்பிடறதுக்கு எறும்பு வந்து ஊந்து ஊந்து பொறுமையா போய் அப்பப்போ அதுக்கு ரெஸ்ட் வேணுனாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அப்புறம் நல்லா அனுபவிச்சு சாப்பிடுறது பழத்தை. அதுலயே மூழ்கி போறது, பழத்துக்குள்ளேயே போய் உட்காந்து பழத்தை சாப்பிட்டு இருக்கு. ஆனா பறவை அவசரப்படுறது, அவசரப்பட்டு போனவனுக்கு தான் எதை அடையணும்னு நினைக்கிறோம்னா அதை அடைய முடியாது. பயன் இல்லாமல் போறது, எஃபர்ட் எல்லாம் பயன் இல்லாம போறது. அதான். அதனால பக்குவப்பட்டு சாந்தமாகி அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து மெதுவா வெளியில வருதுதான் உச்சிதம். அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனோபாவம் வேணும்? சரி, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டபால்னு வந்து சன்னியாச ஆசிரமத்துக்கு போக முடியுமானா இல்ல. அதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்ற. எப்படி? மனதை சிறிது சிறிதாக அடக்கி பக்குவம் பெற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா அபியாசேன கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் அப்கோர்ஸ் டெஃபினட்டா. அது இல்லாமல் வானப்பிரஸ்தமே பாசிபிள் இல்லை. வானப்பிரஸ்தம்ங்கிறது இந்த காலத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட்னு சொல்றோம். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் போதே ஒரு பக்குவம் இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் டைம்ல அந்த பக்குவம் எப்படி வரும்? முதலே அந்த பக்குவத்தை ஏற்படுத்திட்டாதான் ரிட்டையர் ஆகும்போது நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இல்லாட்டி அவன் ஏன் இப்படி பண்ணான், அவன் ஏன் இப்படி பண்ணான், அவன் ஏன் எனக்கு போன் பண்ணல, இவன் சொந்தக்காரங்க எதுக்காக வந்தாங்க, அவங்க வந்து எனக்கு அந்த சீரை பண்ணாங்களா, இந்த நோம்புக்கு அவங்க இது பண்ணல, சம்பந்தி மரியாதை இதுலயே போயின்னு இருக்கும். ஏதாவது தேடி தேடி துக்கப்படுறதுக்குன்னு ஏதாவது வச்சுக்க கூடாது. இந்த பக்குவம் வேணும், பக்குவம் வர வேண்டும். சாந்தனாகவும் அறிவுடையவனாகவும் ஆத்ம விசாரம் உடையவனாகவும் இருக்கும் ஒருவன். தான் அதுக்குள்ள சாந்தம் வரணும், ஒரு பக்குவம் வரணும், ஆத்ம விசாரம். அடுத்து வந்து சாஸ்திர சவணத்துல நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா, ஆத்மாங்கிறது என்ன, என் பிறப்பு என்ன, எதற்காக பிறந்திருப்போம், இவ்வளவு வந்து என்னோட கடமையெல்லாம் நான் பண்ணினாலும் வந்து எனக்கு முழுமையான சுகம் கிடைக்கவில்லையே, இந்த வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்திருக்கேன். இந்த மாதிரி விசாரங்கள் வரணும் ஒருவனுக்கு. அதுக்கப்புறம் லாபத்தில் சந்தோஷம் அடையாதவனாகவும் நஷ்டத்தில் துக்கப்படாதவனாகவும் அவன் சமபுத்தியுடையனாகவே இருக்க வேண்டும். இதேதான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்றார். துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷ் விகதஸ்பிருஹா வீதராக பயக்ரோதக சமதீஹி முனிஹி உச்சதே அப்படின்னு பகவான் சொல்றார் பகவத்கீதையில. அந்த குவாலிஃபிகேஷன் வேணும். எவன் வேத கர்மங்களை விதிப்படி செய்து அதன் பலனை விரும்பாமல் அதை ஈஸ்வரார்ப்பணம் செய்கிறானோ, இதுவும் ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிறத பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசியிருக்காரு. யத்கரோஷி யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோதி யஜ்ஜுஹோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத் கரோஷி நீ என்னென்ன செய்கிறாயோ, எத் அஷ்னாசி என்னென்ன சாப்பிடுறியோ, வாட் எவர் யூ ஈட், வாட் எவர் யூ டூ, எத் ஜுஹோஷி நீ என்ன கர்மம், அதாவது ஹோமமோ யாகமோ பூஜையோ எது பண்றியோ, இல்ல தான தர்மங்கள் ததாசி தான தர்மங்கள்லாம் செய்கிறாயோ, என்ன தபஸ் பண்றியோ, என்ன மாதிரியான தபஸ் எல்லாம் நீ மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கியோ ஏ கௌந்தேய, அதெல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு அப்படின்னு கீதையில கர்மயோகத்தை பத்தி பகவான் பேசுறார். சோ அந்த கர்மயோக வாழ்க்கை ஒருத்தன் வாழணும். எப்போ? கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே. செய்கின்ற கர்மயோகம்னா என்ன? உன் கடமைகளை நீ செய்யணும், ஆனால் அதன் பலனில் உனக்கு வந்து இச்சை இருக்கக்கூடாது, அதாவது பற்று இருக்கக்கூடாது, பலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்ல. நிறைய பேர் வந்து கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன வந்து ரொம்ப தப்பு தப்பா வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யணும். மண்டையில போட்டாலே தெரியும், எங்க ஒரு உப்பு போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாம சமைக்க முடியுமா என்ன? சாப்பிடுற சாப்பாடாவது நல்லா இருக்கான்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி சாப்பிட முடியும்?
தூங்கும் போது காலையில எழுந்து போங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி தூங்க முடியும்? ஐயோ செத்து போயிடுவோமோ, எழுந்து போமோ, மாட்டோமோ அப்படின்னு நினைச்சுட்டு படுத்துக்க முடியுமா? எல்லாருக்குமே எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் பலன் எதிர்பாராமல் காரியம் செய்யவே முடியாது. பகவான் என்னைக்குமே பலனை எதிர்பார்க்காமல்னு சொல்லல. அப்படி இருந்தா அவர் பகவத்கீதையே சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். இவனுக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், என்ன பலனா போறது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தே இருக்க மாட்டாரு. அவர் சொல்லி கொடுக்கணும்னு அவன் கேட்டான், நான் சொல்லி கொடுக்குறேன். அவன் உட்கார்ந்து இருப்பாங்கிற அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததாலதானே அவர் சொல்லி கொடுத்தார். புரிஞ்சுப்பான்னு எதிர்பார்த்ததால தானே பகவானை கீதையே சொல்லி கொடுத்தார். சோ பலனை எதிர்பாராமல் யாராலும் காரியம் செய்ய முடியாது. பலன் எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த பலன் எப்படி இருக்கும்? நான் எதிர்பார்த்தபடி இருக்கலாம், நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவோ குறைவாகவோ எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த பலன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் கர்மயோகம். அது பேர் பிரசாத புத்தின்னு பேர். கோவில்ல போய் பிரசாதம் வாங்குறோம் இல்லையா? என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் பிரசாதம். கேட்டு வாங்குறதுக்கு பேர் பிரசாதம் இல்லை. அன்னைக்கு இன்னும் அந்த பெரிய லட்டா கொடுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் பிரசாதம் இல்லை. அது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது. ஒரு துளசி கிடைத்தாலும் ஒரு தீர்த்தம் கிடைத்தாலும் வெறும் இத்தினோண்டு ஒரு விபூதி கிடைத்தாலும் அழுக வாழைப்பழம் கிடைச்சாலும் பகவானுடைய சந்நிதியிலேருந்து எனக்கு ஆசீர்வாதம், நான் பிரசாதம் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிறது தான் சிச்சுவேஷன்ல வர்ற லைஃப்ல வர அத்தனை சிச்சுவேஷன்ஸையும் ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் பிரசாத புத்தி. அந்த கோவில்ல பிரசாதம் வாங்கும் போது அந்த புத்தி இருந்தால்தான் வாழ்க்கையிலையும் அந்த புத்தி வரும். கோவில்ல அடிச்சு புடிச்சு ஒன்ன தள்ளி என்ன தள்ளி போய் நின்று அந்த தெய்வத்தின் குரல்ல அவர் சொன்னாரு. அந்த காம்படிஷன் அங்க இருந்ததுன்னா அந்த காம்படிஷன் லைஃப்லயும் இருக்கும். அங்க எனக்கு சரி நிப்போம், பொறுமையா நிப்போம், கிடைக்கிறதா வாங்கிப்போம். கிடைக்கலையா, பகவானே எனக்கு நீங்க இதுதான் கொடுத்துருக்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி வர்ற அளவுக்கான ஒரு பக்குவம். அதே மாதிரிதான் லைஃப்லயும். சோ அதுதான் பிரசாத புத்தி. அந்த பிரசாத புத்தியை லைஃப்ல ஏத்துண்டால்தான் இவர் சொல்ற பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஆன ஒரு குவாலிஃபிகேஷன் ஒருத்தனுக்கு வருது. பிரசாத புத்தி மட்டுமில்லை, நான் செய்கின்ற காரியம் என்னென்ன காரியம் செய்யறனோ அதெல்லாம் பகவானுக்கே அர்ப்பணம். அதுக்கு பேர் அர்ப்பண புத்தி. ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி. பிரசாதம்ங்கிறது எது? அர்ப்பணம் பண்ணின விஷயம் திரும்பி வர்றதுக்கு பேர் தான் பிரசாதம். பகவானுக்கு நிவேதனம் பண்றேன். நிவேதனம்னா என்ன? நைவேத்தியம்ங்கிறது லட்டு பாயசத்துக்கு பேர் நைவேத்தியம் இல்லை. that which is offered, எது அர்ப்பணிக்கப்படுகிறதோ. சோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சானா வடை பண்ணியாச்சான்னு கேட்க கூடாது. நைவேத்தியம் ரெடியான்னு தான் கேட்கிறோம். அப்படின்னா என்ன? பகவானுக்கு ஆஃபரிங் ரெடியா, பகவானுக்கு அர்ப்பணிப்புன்னு நம்ம என்ன பண்றோமோ அது ரெடியா, அப்படிதான் அர்த்தமே தவிர சுண்டலோ பிரசாதம் சக்கரை பொங்கலோ அப்பமோ இல்லை. that which is fit to be offered வேற ஒண்ணு இருக்கு. அதுக்காக பீட்சாவும் லேஸும் அதெல்லாம் வைக்க மாட்டோம். அர்ப்பணிக்க கூடியது எது? அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கா? அர்ப்பணிக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் எனக்கும் இருக்கும். சோ அர்ப்பணிக்கிறதுக்கு தகுதியான விஷயத்தை அர்ப்பணித்து அது பகவானுடைய சந்நிதியில இருந்து திரும்பி வரும்போது அதுக்கு பேரு பிரசாதம். ஒரே விஷயம்தான். அதே லட்டுவை தான் வைக்கிறேன் நைவேத்தியம்னு, அதே லட்டு தான் திரும்பி வருது. ஆனா அதே லட்டுவாக திரும்பி வருவதில்லை. அந்த லட்டு பிரசாதமாக வருது. அந்த பிரசாதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவும் முடியாது. அது பகவான் சந்நிதியில இருந்து வந்தது. கேள்வி கேட்காத, சாப்பிடு. ரெஸ்டாரண்ட்டுக்கா வந்திருக்கோம், உப்பு பத்தல காரம் பத்தலன்னு சொல்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. வாய முடிஞ்சு சாப்பிடு, எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி சொல்லுவேன், குட்டு வாங்கிப்பேன், சொல்லாத வாங்கி சாப்பிடு அப்படிம்பாங்க. அந்த குட்டு விழுந்தாதான் அந்த பிரசாத புத்திங்கிறது உள்ள இறங்கும். அந்த குட்டோடு சேர்த்து நாங்கன்னு உள்ள போகும். அந்த மாதிரிலாம் வளர்த்துருக்காங்க அந்த காலத்துல. இந்த நாம் செய்கின்ற கர்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தல் எப்படி அதுக்குதான் கோவில்ல நடக்கிற விஷயம் லைஃப்ல நடக்கிற விஷயம் வேற வேற கிடையாது. அங்க எப்படி இருக்கோமோ அதேதான் இங்க டிட்டோ. கோவில்ல நிவேதனம் பண்றோம், இங்க என்னையே நிவேதனம் பண்றேன். நான் என்னென்ன எத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போ தவ ஆராதனம்னு
நம்ம சிவமானச பூஜால பார்த்தோம். மேபி இன்னொரு தடவை சிவமானச பூஜா படிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கர்மா செய்யறோமோ அதுவே என்னுடைய ஆராதனை அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த பகவத் ஆராதனையாக அது மாத்திட்டோம்னா அது பகவானுக்கு அர்ப்பணமாக ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன பலன் வருதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றதோ சொல்லுங்களேன், நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு எத்தனையோ தடவை வாழ்க்கையில சிலர்கிட்ட சொல்றோம் இல்லையா? அந்த சரண்டர், அந்த சரண்டர் இருக்கணும். ஈஸ்வர அர்ப்பணம். பலனில் எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் பலனில் பற்று இருக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்றார். பலனில் பற்று இல்லாமல் வாழ்பவன் தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமாய் ஆத்ம அனுபவத்தை அடைவான். சோ அந்த குவாலிபிகேஷன் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் சன்னியாசத்துக்கே குவாலிஃபைடா இருக்கு. இதில் சந்தேகமே இல்லை. சோ இப்ப நெக்ஸ்ட், சரி ஒரு ஞானிங்கிறவன் எப்படி இருப்பான்? இன்ஃபேக்ட் இந்த கொஸ்டின் வந்து பகவத்கீதையில அர்ஜுனனும் கேட்பான். அர்ஜுனன் கேட்கும்போது சுவாமிஜி கிருஷ்ணரும் வந்து இதே மாதிரியான லட்சணங்களை தான் சொல்றார். என்ன சொல்றார்? எல்லா சுகத்திலையும் இருந்து கொண்டாலும் கூட தன்னை சுற்றி பலவிதமான போகங்கள், ஒண்ணுமே இல்லாதவன் அல்பன், இருக்கிறதே ஒரு மண் குடிசை வீடு, 2 லங்கோட்டி, பிக்ஷை போய் வாங்கி சாப்பிடுறான், அவனுக்கு பற்று இல்லாமல் வாழறான்னு சொன்னா என்னத்த பற்று? ஒண்ணும் இல்ல, தரித்திரன், அவனை போய் இன்னும் பற்று இல்லாம வாழணும், துப்பு இல்ல வாங்கறதுக்கு, அதனால அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப ஜனகரை பாருங்க, எல்லா சுகமும் இருக்கு. மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, ஒரு ராஜ்யம் இருக்கு, அவர்கிட்ட காலில் விழுந்து அவருக்கு கப்பம் கட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரை எதிர்க்கிறதுக்குன்னு எதிரிகளும் இருக்காங்க. அப்பப்போ படையெடுத்து வருவாங்க, ராஜ்யத்துல ஏதாவது கஷ்டம் ஏற்படுறதுக்குன்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களையும் அப்பப்ப சண்டை போடணும் போய். இதெல்லாமே அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு, பெரிய சம்சாரம். அவருடைய சம்சாரம் பெரும் சம்சாரம். வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையும் பார்த்துக்கக்கூடிய ஒரே சம்சாரம். நான் எதேச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதேச்சைனா யதா இச்சா, எனக்கு இன்னது வேணும் என்கின்ற இச்சை இல்லை. அதுதான் யதா இச்சானா, இந்த நேரத்துல பசிக்கிறதா சாப்பிடுறேன், இந்த நேரத்துல என்னுடைய கடமை இதுவா நான் செய்கிறேன். நானாக எதையும் தேடி போய் எதுவும் செய்வதில்லை. அந்த சிச்சுவேஷன்ல வாட் எவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ், என்ன கடமை எதிர்பார்க்கிறதோ, என்ன டியூட்டி எதிர்பார்க்கிறதோ அதை நான் பண்றேன். எனக்கு சுகம் துக்கம் ரெண்டுமே இல்லை. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்காக நான் துக்கப்பட்டு அப்படியே உட்காரதும் இல்லை. ஏதாவது ஒண்ணு நல்லபடியா நடந்தா அதுக்காக ஆஹா ஆஹான்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறதும் இல்லை. இதுல வந்து சுகமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம், துக்கமகரமான ஒரு விஷயம் நடந்தா அவர் என்ன ஹிஹிஹின்னு சிரிச்சுட்டு இருப்பாருன்னு அர்த்தம் இல்ல, துக்கப்பட மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல, துக்க வசப்பட மாட்டார். துக்கம் இருக்கும், ஆனால் துக்க வசத்தில் இருக்க மாட்டார். சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷ வசப்பட மாட்டார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். சுக அதன் வசப்படுதல்னா என்ன? கை கால் கண் என்ன, கைய கால ஆட்டிண்டு குதிச்சுண்டு என்ன பண்றோம் எது பண்றோம் தெரியாம தாம் தும் குடிக்கிறதுதான் அதன் வசப்படுதல். அப்போ ஒரு நிதானம் இல்லாமல் போறது. சுகத்திலையும் நிதானம் இல்லாமல் போறது, துக்கத்திலையும் நிதானம் இல்லாமல் போறது. ஒரு துக்ககரமான விஷயம் துக்கப்படுறேன், அதோட அதுலயே மூழ்கி அதையே ஆசை போட்டு அதே 24 மணி நேரம் யோசிச்சு அதையே காலம் பூரா வச்சுட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதையை நான் மறக்க மாட்டேன், அன்னைக்கு என்ன அப்படி பண்ணிட்டாங்க, நான் வந்து காசி யாத்திரை போகும்போது எனக்கு ரப்பர் செருப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செத்து போனவங்க எல்லாம் இருக்காங்க இன்னும். அப்படியே அதை மனசுலயே வச்சுட்டு பத்திரமா பொத்தி வளர்த்துண்டு அந்த கோபத்தை பொக்கிஷம் மாதிரி வச்சுண்டு அதே கோபத்துல இறந்து போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது தான் அவர் சொல்றாரு, அதன் வசத்தில் வராமல் இருக்கு. ஒரு விஷயத்தை நடந்த எந்த நேரத்தில் எப்படி நடந்தது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அகங்காரங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது. எதிலும் பற்றற்ற தன்மையால் நான் ஜீவன் முக்தனாக இருக்கிறேன். சோ ஜீவன் முக்தன்னா என்ன? முதல்ல சோ முக்தி என்பது இறந்த பிறகு வர்ற விஷயம் கிடையாது. வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே ஃப்ரீயா இருந்தா தானே ஜாலி. இறந்து போன பிறகு ஃப்ரீயா பண்ணி என்ன பண்ற?
ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் இருக்கான். ஜெயில இருக்கும்போதே நீ ஃப்ரீயா, இந்த நீ வந்து எல்லா பக்கமும் ஃப்ரீயா போலாம் வரலாம் அப்படிங்கும்பொழுது தானே ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அப்ப அது ஜெயிலாவே இருக்காதுல்ல. இட்ஸ் நோ மோர் எ ஜெயில், இஸ் ஃப்ரீ. சம்சாரத்தில் இருக்கும் பொழுதே ஃப்ரீயாக இருப்பது அப்படிங்கிறது தான் ஜீவன் முக்தி. பந்தத்திலிருந்து விமோச்சனம், அதுதான் வந்து மோட்சம். மோட்சம்னா பந்தம், சாரி மோட்சம்னா ஃப்ரீடம். சோ அதுக்கு ஆப்போசிட் வந்து பந்தம், அவ்வளவுதான். சோ பந்தம்ங்கிறது உண்மையா அப்படின்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ உண்மையாவே பந்தப்படவில்லை, பந்தப்பட்டதாக நினைச்சுட்டு ஐயோ முடியோன்னு கத்தின்னு இருக்க. இந்த ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம்ல, குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இப்படியே பண்ணுவாங்க, குத்தியே இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள அது கையாமையான்னு குத்துனா மாதிரியே அழுதுன்னு இருக்கும்ல, மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாங்களே, அந்த மாதிரிதான் அப்படிங்கிறாங்க. எல்லா பற்றற்ற தன்மையால் நான் ஜீவன் முக்தனாக இருக்கிறேன், அநேக விதமான போகங்களையும் அணிவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பற்றில்லாமல் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி இருங்கோ. பகவான் இடத்திலே தன்னை வந்து யார் வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என்னை பத்தி யோசிக்கும் பொழுது என்னை பத்தி ஒரு ஐடென்டிட்டினா, நான் வந்து சோ என்னுடைய பாடி இப்படி, என்னுடைய ஹைட் இப்படி, என் கலர் இப்படி, என் புத்தி இப்படி, என்னுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இப்படி, என்னுடைய ஃபெயிலியர்ஸ் இப்படி, என் சொந்தங்கள் இப்படி, என்னோட சொத்து நிலவரம் இப்படி அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என்னுடைய ஐடென்டிட்டி வந்து வேற ஏதோடையோ இருக்கு. நான் என்று சொல்லும் போது இதெல்லாம் நான் லிஸ்ட் போட்டேன்னா, நான் இறைவனோட ஐடென்டிட்டி எனக்கு இல்லை. இப்ப நான் என்று சொல்லும் பொழுது பரமாத்மா சம்பந்தப்பட்ட ஜீவாத்மாக ஆவான். யாரு? மனதை அடக்கியவன். முதல்ல காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் இருக்கிறவனால பரமாத்மாவோடு தன்னை சம்பந்தப்படுத்திக்க முடியாது. அதுக்குதான் அவர் சொல்றார், மனதில் மலம் நீங்காது ஒருவன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினாலும் பலன் இல்லை. ஏன்னா அந்த மலம் இருக்கிற வரைக்கும் அவன் திரும்பி போய் அதே தப்பதான் பண்ணிட்டு இருப்பான், ஒன்னும் திருந்த மாட்டான். இந்த காசியில போய் 3 விஷயத்தை விட்டுட்டு வாம்பாங்க, பிடிக்காததை விட்டுருவான். பாவக்காவை விட்டேன், ஏன்னா எனக்கு பாவக்காய் பிடிக்காது. நீ வாழ்நாள் முழுக்க பாவக்காவே சாப்பிடுறது இல்லையா, அப்புறம் விடுறதுக்கு என்ன இருக்கு? எதை விட வேண்டுமோ அதை விட, இதெல்லாம் உனக்கு பிடிக்காத அதை விட்டுரு அப்படின்னா. காசிக்கு போய் 3 விஷயங்களை விடுன்னு சொல்றதுக்கு காரணமே, அந்த 3 விஷயங்கள் உன்னை பந்தப்படுத்தி, எது உன்னை ரொம்ப பந்தப்படுத்தி மோட்ச மார்க்கத்துல போக விடாமல் இழுக்கிறதோ அதை காசியில் விடுன்னு அர்த்தம். ஏன்னா காஷி வந்து மோட்ச கஷேத்திரம், மோட்ச கஷேத்திரமாக இருக்கிறதுனால அங்க எது என்னை பந்தப்படுத்துதோ அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா ஐ எம் ஃப்ரீ. தென் யூ ஆர் ஃப்ரீ இல்ல, மோட்சம். அதுக்கப்புறம் நீ சாஸ்திர சிரவணம் எல்லாம் பண்ணும்போது, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது அது உனக்கு பலனை தரும். காஃபியை யாரும் விட்டுட்டு வர மாட்டாங்களே காசிக்கு போனா. யாராவது காஃபி டீ போண்டா மிக்சரு விட்டுட்டு வந்தவங்க யாராவது இருப்பாங்க? சான்ஸே இல்லை. ஸ்வீட்டு எது பிடிக்காதோ, பாவக்காய் விட்டேன், இலையில எதை விட்டேன்னா வாழை இலையை விட்டுட்டு வந்தேன், அதனால இனிமே வாழை இலையில சாப்பிடுறேன். நீனா ஆடா மாடா வாழை இலை தின்னுண்டா இருந்த, அதை போய் விட்டுட்டு வந்தேன். சில சமயம் சிலர்லாம் அந்த போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும். சோ இந்த மாதிரி பற்றில்லாமல் இருத்தல், அந்த பக்குவம், விவேகம் வைராக்கியம் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஜீவன் முக்தனாக நான் இருக்கிறேன். எனக்கு சாஸ்திர சிரவணம் இருக்கு, நான் பகவானோட என்னை சம்பந்தப்படுத்தி வச்சுட்டு இருக்கேன். பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி, அதை இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி சொல்ல, இந்த ஞானம் இருக்கு. நான் இந்த தேகம் அல்ல, இங்க இருக்கிற எதுவுமே, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் நான் நினைச்சுட்டேனோ அதெல்லாம் நான் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ஜீவன் முக்தனாக விளங்குகிறேன். சுகரே, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காப்பதற்காகவே வேதங்களில் அங்கங்கள் பலவாறாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அவ்விதம் தர்மத்திற்காகவே ஏற்படுத்தியவற்றை மீறுவது தர்மமாகாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்கு, அதெல்லாம் மீறக்கூடாது. தர்மம் நாசமானால் வர்ணாசிரமங்கள் கெடும். ஆகையால் வேத முறைப்படியான வழியில் வாழ்வதே சுகமளிக்கும். இன்ஃபேக்ட் இதேதான் வந்து அர்ஜுனன் வந்து முதல் சாப்டர் பகவத்கீதையில வந்து புலம்புறான் இல்லையா, தர்மே நிஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மஹா அபிபவதி. ஹே கிருஷ்ணா, தர்மத்தின்படி வாழறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா நமக்கு தர்மத்துக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்க, குலம் எல்லாம் க்ஷயமாயிடும், தர்மம் போயிடும்,
தர்மம் போயிடுச்சுன்னா ஃபேமிலியே நஷ்டமாயிடும். ஃபேமிலியே போயிடுச்சுன்னா அப்புறம் தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு யார் இருக்காங்க? அதுக்கப்புறம் வர்றவங்க அதர்மம் தானே ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நமக்கு தர்மத்தை எடுத்து சொல்றவங்க யாரும் இல்லாம போயிடுவாங்களே, வழி நடத்த யாரும் இருக்க மாட்டாங்களே கிருஷ்ணா. அர்ஜுனோட புலம்பலே எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? கண்ணா பின்னான்னு இருக்காது, அஷிட்டு புலம்பல் இல்ல. இப்படியெல்லாம் எவ்வளவு கிளியரா ஒருத்தனால யோசிக்க முடியறதுங்கும் போது அர்ஜுனனுடைய குவாலிபிகேஷன் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே தெரிஞ்சு போயிடும். எத்தனை ஒரு தர்மத்தின் இச்சை உள்ளவனாக வாழ்ந்தாங்கிறது. இப்படியாக மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிற. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலையும். மனசு பந்தம்ங்கிறது மனசுலதான் இருக்கு, மோட்சம்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இதுக்கு மேலேயும் அவர் கேட்பார், இது நல்லா இருக்கே, நீ பட்டு ஜம்முன்னு ஜாலியா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் ஜீவன் முக்தன்னு சொல்லிக்கிறியா? இதெல்லாம் நம்ம கேட்டுக்க முடியாது அப்படின்பார் அப்புறம் அவரு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।